வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. வணக்கம் நேயர்களே. முதியோர்களுக்கான சித்த மருத்துவம் குறித்த ஆலோசனைகளின் தொடர்ச்சியை கேட்கலாம். இப்ப முக்கியமாக நீங்க சில சூரணங்கள்லாம் சித்த மருத்துவத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றீங்க. இப்ப இந்த ஓல்டேஜ் பீப்புளுக்கு சில நோய்கள், அதாவது சர்க்கரை வியாதி, ரத்த அழுத்தம், இல்ல ஹார்ட் சம்பந்தப்பட்ட வியாதிகள், இல்ல கிட்னி சம்பந்தப்பட்ட வியாதிகள்லாம் இருக்கிறவங்க இந்த மாதிரி அதுக்கு தகுந்தாற் போல நீங்க சூரணம் கொடுப்பீங்களா? இது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே, அதாவது வயோதிக மக்களுக்கு இது ஒரு காமனான ஒரு மெடிசனா இது அமையுமா மேடம்? எப்படி நீங்க, அதாவது நோய்க்கு தகுந்த மாதிரி சூரணங்கள் நீங்க கொடுப்பீங்களா மேம்? அது கண்டிப்பா சித்த மருத்துவம் பொறுத்த வரைக்கும் மேடம், அது அதாவது இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ், அதாவது எல்லாரையும் ஒரே மாதிரியான ஒரு நோயாளியா சித்த மருத்துவம் என்னைக்குமே பார்க்காது. ஒவ்வொரு நோயாளியும் தனித்தன்மை வாய்ந்தவர். ஒவ்வொரு நோயாளிக்கு பரிகரிக்கப்படக்கூடிய மருந்துகளும் தனித்தன்மை வாய்ந்தது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா சூரணங்கள் அப்படின்னு, இந்த சூரணங்களே அதை கொடுக்கக்கூடிய அனுபானம் அப்படின்னு எதுல கலந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அங்க முக்கியத்துவம் பெறுது. இப்ப சாதாரணமா எல்லாருக்கும் தேன்ல கொடுக்கணும், எல்லாருக்கும் பால்ல கொடுக்கணும், எல்லாருக்கும் நெய்ல கொடுக்கணும்னு கிடையாது. அவர்களினுடைய நாடு எப்படி இருக்கு, அவர்களுடைய தேக நிலை, அவங்களுடைய பாடி பில்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிசிக்கல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு தான் ஒரே மருந்து வேறு விதமான பல்வேறு நோய்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு ஆச்சரியமான விஷயத்த சித்த மருத்துவம் ஒரே மருந்த நம்ம பேதி ஏற்படுத்துவதற்கும், அதாவது மலத்தை இழக்குவதற்கும் பயன்படுத்தும், மலத்தை கட்டுவதற்கும் பயன்படுத்தும். இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா சித்த மருத்துவத்துல முதல்ல கேட்கறவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படின்னா, எந்த விதத்துல அந்த மருந்தை நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கறத பொறுத்துதான். இப்போ நீங்க சொல்லக்கூடிய இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அடிஷனல் மத்த கோமார்பிலிட்டி கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்க்கரை நோயாக இருக்கட்டும், ரத்த கொழுப்பா இருக்கட்டும், இல்ல அதிக கொழுப்பு ஹை கொலஸ்ட்ராலுக்காக ஒரு மெடிசின் சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்ல இதய நோய்க்கு மருந்து சாப்பிட்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த விதமான நோயாளி வந்தாலும் இந்த மருந்துகள் அப்படியே பரிந்துரைக்கப்படுவது இல்லை. ஏன்னா சில மருந்துகள் சித்த மருத்துவத்துல சர்க்கரை கலந்து வரும். அப்ப அவங்க ஏற்கனவே பேஷண்ட் ஒரு சர்க்கரை வியாதிக்கு மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த சர்க்கரை சேர்ந்து அந்த இதை கொடுக்க முடியாது. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி வேறொரு மருந்து கொடுப்போம். அதே மாதிரி நோயாளி ஒரு உயர் ரத்த அழுத்தத்துக்கு மருந்து எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் அந்த உயர் ரத்த அழுத்தத்துக்கு பிரச்சனை வராத மாதிரியும், அதே சமயத்துல அந்த உயர் ரத்த அழுத்தத்தை சரி பண்ணத்துக்கு வசதியாகவும் இருக்கக்கூடிய மருந்துகளா இருக்கும் மேடம். அதை நினைவுல கொண்டுதான் நம்ம ஒவ்வொரு நோயாளியும் பரிகரிக்கிறோம். ஓகே மேடம். ஓகே, அடுத்ததா மேம், இப்ப நீங்க இந்த மருந்து, இப்ப சர்க்கரை வியாதி இருக்கிற ஒரு பேஷண்ட், இப்ப அவங்க பாத்தீங்கன்னா ஒரு பல வருடமாக இது நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்றதுனாலதான் இந்த வினாவையே நான் உங்களிடம் ஒரு ஆலோசனையா கேட்கிறேன். இப்ப அவங்க கடந்த ஒரு 5 வருடம் இல்லைன்னா ஒரு 7-8 வருடமா அவங்க சர்க்கரை வியாதிக்கு அலோபதியில எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இப்ப இல்ல, எனக்கு அது சைடு எஃபெக்ட் கொடுக்குது அப்படின்னுட்டு அவங்க சித்த மருத்துவத்தை நாடுறாங்க மேடம். அந்த மாதிரி நிறைய மக்கள் இப்ப வராங்க. இப்ப உங்ககிட்டயே பேஷண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. உண்மையே பேசுறவங்க கண்டிப்பா இப்ப நான் சொல்ற பிரச்சனைய சொல்லியிருப்பாங்க. சோ அப்படி வரும்போது அது உடல் ரீதியா அதை ஏத்துக்குமா? அதனால ஏதாவது பிரச்சனைகள் வருமா? இல்லது இரண்டையும் கலந்து சாப்பிடலாமா? அந்த குழப்பம் நிறைய பேருக்கு மக்களிடையே இருக்கு. அதுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. இது நாங்க எல்லார்கிட்டயுமே திரும்ப திரும்ப தெளிவா சொல்ற ஒரு விஷயம்தான். வேற ஏதோ ஒரு தொந்தரவுக்காக, ஒரு கை கால் வலியோ, இடுப்பு வலியோ, இல்ல ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூட்டுவாதமோ, ஏதோ ஒரு ஒரு நோய்க்காக ஒரு நோயாளி எங்க மருத்துவமனையை நாடி வரும்போது அவங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வு கிடைக்கும் பட்சத்துல அவங்களுடைய அடுத்த கேள்வி வைக்கப்படுறது எங்களை நோக்கி வைக்கப்படுற அடுத்த கேள்வி இதுதான். நான் இவ்வளவு நாளா இத்தனை வருடங்களாக ஒரு ரத்த அழுத்தத்திற்கோ அல்லது சர்க்கரை நோய்க்கோ மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், இப்போ அந்த மருந்தை நிறுத்திட்டு இதுக்கு மாறுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நாங்கள் யாருமே
உடனடியாக அந்த மாதிரி அவங்க கேக்குற அவங்களுடைய விளைவை எங்களால புரிஞ்சுக்க முடியும். ஆனா உடனடியாக அவங்கள அந்த மருத்துவத்தை நிறுத்திட்டு சித்த மருத்துவத்தை எடுத்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு அட்வைஸ, ஒரு அறிவுரையை நாங்க சொல்றதே கிடையாது. முதலில் அந்த நோயாளியினுடைய சர்க்கரை அளவோ ரத்த அழுத்தமோ கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த பரிசோதனைகளை நாங்க செய்யறதான் அவங்களுக்கு நாங்க அட்வைஸ் பண்றோம். அப்படி அவங்க பண்ணிட்டு வரும்போது எங்களுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், we are also having some yellow lines. இந்த மாதிரி இருக்கத அவங்க கிட்ட தெளிவா எடுத்துரைக்கிறோம். இப்ப உதாரணமாக ஒரு இன்சுலின் போட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சர்க்கரை நோயாளியாக இருக்கும் பட்சத்தில் அவர் அந்த இன்சுலினை நிறுத்திட்டு நீங்க சித்த மருத்துவத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுரையை நாங்க சொல்றதே இல்லை. அந்த சமயத்துல நாங்க இன்டகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையைத்தான் நாங்க அவங்களுக்கு அறிவுரை சொல்றோம். நீங்க ஏற்கனவே இத்தனை வருடங்கள், ஒரு 10 வருடங்களோ 15 வருடங்களோ இந்த மருந்தை எடுத்துட்டு இருக்கீங்க. இந்த மருந்தை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாம அதனால வரக்கூடிய பாதிப்புகள், ஒரு 10 வருஷம் ஒரு சர்க்கரை நோயாளியா இருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா அவருக்கான ஒரு பாதிப்புகள், ஒரு கண்ணையோ நரம்பையோ அல்லது சிறுநீரகத்தையோ பாதிப்பு ஏற்படுத்தும் போது சித்த மருந்துகளை அவங்க எடுத்துக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய மருந்துகளோட சேர்த்து எடுத்துக்க சொல்லிதான் நாங்க அவங்களுக்கு அறிவுரை சொல்றோம். சேர்த்து எடுத்துக்கிறது அப்படிங்கறதையும் முறைப்படி அவங்க எந்த மருத்துவர்கிட்ட அதுக்கான மருந்துகளை எடுத்துக்கிறோமோ அவங்க கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்க சொல்றோம். அந்த அலோபதி மருத்துவத்திற்கும் அதே சமயத்துல நவீன மருத்துவம் எடுத்துக்கிட்ட ஒரு அரை மணி நேரம் கழித்தோ அல்லது 45 நிமிடங்கள் கழித்தோ சித்த மருத்துவத்தை எடுத்துக்க சொல்லி அட்வைஸ் பண்றோம். இந்த மாதிரி எடுத்துக்கக்கூடிய நிறைய நோயாளிகள் கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாத ஒரு சர்க்கரை வியாதியாக இருக்கட்டும், இல்ல உயர் ரத்த அழுத்தமாக இருக்கட்டும், அது ஒரு 2-3 மாதங்கள்ல கட்டுப்பாட்டுக்குள்ள வரதை நம்மளால கண்கூட பார்க்க முடியுது. இந்த ஒரு காரணங்களுக்காலே நிறைய நோயாளிகள் இன்டகிரேட்டட் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. இதை தாண்டி ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகள், அதாவது ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னும் சர்க்கரை நோயாளியா ஆகல, ஆனா சர்க்கரை நோயாளியாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறவங்கள சர்க்கரை நோயாளியா ஆக்க விடாம பண்றதுல சித்த மருத்துவம் ரொம்ப பெரிய ரோல் இருக்கு. அதுவும் முக்கியமா இந்த மாதிரி இருக்கக்கூடிய வயோதிக முதியோர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு நாங்க அட்வைஸ் பண்றோம். நிறைய மருந்துகள் எங்களுடைய மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தினுடைய ஆராய்ச்சி மருந்தான D5 சூரணம் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்கு, திரிபலா சூரணம் இருக்கு, கீழாநெல்லி மாத்திரை இருக்கு, அது இல்லாம நிலவேம்பு குடிநீர் இருக்கு. இது மாதிரி நிறைய மருந்துகள் ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை நோயாளிய முழுக்க கட்டுப்பாடு, அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 3 months அந்த மருந்துகளை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இயல்பான அவங்களுடைய வாழ்வியல் நடைமுறையை நாங்க சொல்றத ஃபாலோ பண்ணி அவங்க சர்க்கரைக்கு மருந்து எடுத்துக்க தேவையில்லாத அளவுக்கெல்லாம் போன நோயாளிகள்லாம் இருக்காங்க. சோ அதைத்தான் நாங்க அட்வைஸ் பண்றோமே ஒழிய அந்த மருந்த திடீர்னு நிறுத்திட்டு முழு மூச்சா சித்த மருத்துவத்தை எடுத்துக்கிறத எப்பவுமே நாங்க பரிகரிக்கிறது இல்ல மேடம். அந்த மாதிரி சொல்றதும் கிடையாது. ஓகே மேடம். ஓகே மேம், அடுத்ததாக இன்னும் ஒரு கேள்வி. இப்ப இந்த காலகட்டம் கடந்த 1.5-2 வருடங்களாகவே பாத்தீங்கன்னா இந்த கொரோனா தொற்றுவால நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் வயோதிக மக்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் அதிகம், அவங்களோட மார்டாலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. சோ அவங்களுக்கு அதாவது இனி வரும் காலங்கள்லயும் அதுல இருந்து நம்மள விடுபடுறதுக்கு அவங்களுக்கு என்ன அட்வைஸ் மேடம் நீங்க கொடுக்குறீங்க? ஏதாவது சித்த மருத்துவத்துல ஏதாவது ப்ரிகாஷனா ஏதாவது எடுத்துக்கலாமா? வாரத்துல 1 முறை 2 முறை எடுத்துக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி சில மருந்துகள் எல்லாம் இருக்குதுங்களா? அது ஏன்னா இப்ப முக்கியமா இந்த பதிவை பாக்குறவங்க எல்லாருமே அடுத்து அவங்க எதிர்பார்க்கிற விஷயம் இதுதான். இந்த தொற்றுல இருந்து இந்த கட்டத்துல ஏற்படக்கூடிய இந்த தொற்றுல இருந்து இப்ப நீங்க சித்த மருத்துவ தினத்திலையும் அததான் அப்ஜெக்டிவா வச்சு நீங்க செயலாற்ற நிறைய நிகழ்ச்சிகள் கொண்டு வர போறீங்கன்னு சொல்றீங்க. சோ அதுக்கு நாங்க முன்கூட்டியே நீங்க என்ன இதுக்கு ப்ரிகாஷனா சிலதெல்லாம் எடுத்துக்கலாம், வாரத்துல 1 முறை 2 முறை எடுத்துக்கோங்க, இல்ல டெய்லி எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி ஏதாவது பதிவுகள், ஏதாவது ஒரு மருந்துகள் ஏதாவது இருக்குங்களா சித்த மருத்துவத்துல? சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி
தொற்றா நோய்களுக்கான ஒரு மருத்துவ முறையா அதை சொல்லிட்டு இருந்த காலம் போய் இந்த கோவிட் சிச்சுவேஷன், இந்த கொரோனா வைரஸ் வந்ததுக்கு அப்புறமா தொற்றும் நோய்களில் சித்த மருத்துவத்தினுடைய பங்கு எப்படி இருக்குங்கிறது நிறைய அறிவியல் விஞ்ஞான ரீதியான விளக்கங்களுடைய நிறைய மருந்துகள் இப்ப செயல்பட்டு கொண்டு வருகிறது. அதுல எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு தகவல் கபசுர குடிநீர். இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கம் அதிகமா இருக்கிற ஒரு சமயத்துல மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் ஆயுஷ் அமைச்சகத்தினுடைய வழிகாட்டுதலின் பேரில் ஒரு வழிகாட்டு நெறிமுறையை அவங்க பப்ளிஷ் பண்ணாங்க போன வருஷம். அதுல சில மருந்துகள் இந்த மாதிரியான அந்த கொரோனா தொற்றிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளவும் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை முறையாக அதை கொண்டு போறதுக்கும் சில மருந்துகளை வழிகாட்டு நடைமுறையில சொல்லியிருந்தாங்க. அதுல கபசுர குடிநீர், நிலவேம்பு குடிநீர், ஆடாதொடை மணப்பாகு, அமுக்குரா சூரணம் மாத்திரை, அப்புறம் நெல்லிக்காய் லேகியம், இந்த மருந்துகள் எல்லாமே நம்மள நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி நம்மள நோய் தொற்றிலிருந்து, அது கொரோனா தொற்றுன்னு இல்ல, இயல்பான நோய் தொற்றிலிருந்து இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகளா சொல்லியிருக்காங்க. எப்பவுமே ஏன் நம்ம ஒரு குழந்தைகளா இருக்கட்டும், வயோதிகர்களா இருக்கட்டும், ஏன் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் மிக சீக்கிரமா அவங்க நோய் தொற்றுக்கு ஆளாகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய மாறுபாடு, அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி இயல்பாவே கம்மி. அதனாலதான் அவங்கள வல்னரபிள் பாப்புலேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில அவங்க இப்பவும் நம்ம எல்லா இடங்கள்லயும் நம்மளுடைய செய்திகளாக இருக்கட்டும், இல்லைன்னா தொலைக்காட்சியாக இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நம்ம சொல்றது அந்த வல்னரபிள் பாப்புலேஷனா இருக்கிறவங்க பொது இடங்கள்ல கூடுறத தவிர்த்துருங்க அப்படிங்கறதுதான். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நமக்கான வேக்சினேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தடுப்பூசி போட்டுக்கிறதையும், அதுக்கப்புறமா முகக்கவசம் அணிஞ்சுக்கிறதையும், முறைப்படி நம்ம கைகளை சுத்தம் படுத்திக்கிறதையும் தான் முதல் படியா எல்லா உலகமே சொல்லிட்டு இருக்கு. அதுக்கடுத்து நம்மளுடைய இயல்பான இப்ப நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எத்தனையோ நோய் கிருமிகள் இருந்தாலும் எல்லாரையும் அந்த நோய் கிருமி பாதிக்கிறது கிடையாது. அப்ப யார்கிட்ட நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கோ அவங்களதான் பாதிக்குது. அப்ப நோய் தடுப்பு ஆற்றல் நமக்கு அதிகமா இருந்தது அப்படின்னா வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். சோ அது நம்மளுடைய அன்றாட உணவு பொருட்கள்ல தான் இருக்கும். இப்ப நீங்க சொல்லக்கூடிய ரெகுலர் பீரியாடிக்கல் இன்டர்வென்ஷன்ல எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா எல்லாரும் கேட்கிற கேள்வி, கபசுர குடிநீரை டெய்லி எடுத்துக்கலாமா? இல்ல. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. சோ கபசுர குடிநீரை எடுத்துக்கிறதா இருந்ததுன்னா ஒரு மாசத்துக்கு 2 முறையோ அல்லது வாரத்துக்கு 1 முறையோ ஒரு 30 ml மட்டும் எடுத்துக்கிறது நம்மள நோய் எதிர்ப்பு ஆற்றலை நம்மள அதே நிறையில கொண்டு போறதுக்கு உதவி செய்யும். இதை தாண்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமுக்குரா சூரண மாத்திரை, அது இப்ப நம்மளுடைய 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தை ஒட்டி கிட்டத்தட்ட எல்லாருக்குமே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்காக நடுவண் அரசு நிறைய மருந்துகளை கொடுக்க சொல்லி பரிந்துரைத்து இருக்காங்க. அந்த விதத்துல அமுக்குரா சூரண மாத்திரையை மண்டல சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையமும் நோயாளிகளுக்கும் சரி, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த வேண்டிய நிலையில இருக்கக்கூடிய முதியோர்களுக்கும், அதுவும் எக்ஸ்க்ளூசிவா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆஜாதிகா அம்ருத் அப்படின்னு சொல்லக்கூடிய 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு முதியோர்களினுடைய நலனை மேம்படுத்துறதுக்காகவே இந்த அமுக்குரா சூரண மாத்திரையை ஒரு மாத்திரை 2 வேளையாக 15 நாட்களுக்கு கொடுக்க சொல்லி நடுவண் அரசினுடைய அறிவுறுத்தலின் பேரில் இப்ப கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப எங்களுடைய மருத்துவமனைக்கு வந்தீங்கன்னா எந்த முதியோருமே அவரோட ஒரு ஆதார் ஒரு ஐடியை கொடுத்துட்டு அவங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கான 15 நாட்களுக்கான அந்த அமுக்குரா சூரண மாத்திரை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். இப்ப வரைக்கும் அது நடைமுறையில தான் இருந்துட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரியான மருந்துகளை எடுத்துக்கிறது ஒரு புறம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி முகக்கவசம், தடுப்பூசி பிளஸ் நம்ம அதிக கிரௌடடான பிளேசஸ், கூட்டமான இடங்களை தவிர்க்கிறது, இது இன்னொரு பக்கம். 3வது பக்கம் நம்மளுடைய அன்றாட உணவுகளை ஏற்கனவே நான் சொல்லக்கூடிய அந்த திரித்தோட சமப்பொருட்கள், அதாவது ஏலக்காய், சுக்கு, பெருங்காயம், சீரகம், அதுக்கப்புறமா வெந்தயம், மஞ்சள், பூண்டு, இதெல்லாம் சேர்ந்தக்கூடிய மிளகு, இதெல்லாம் சேர்ந்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நம்மளோட அன்றாட உணவுல சேர்த்துக்கணும். உதாரணமாக இன்னைக்கு ஒரு வெண்டைக்காய் செய்யறாங்க அப்படின்னா அந்த வெண்டைக்காயில கொஞ்சம் மிளகு சேர்த்து அவங்க அதை பொரியல் பண்ணாங்க அப்படின்னா அது அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அவங்களுக்கு சரியான முறையில கொடுக்கும்.
சோ அவங்களுடைய அன்றாட உணவுல செய்யலாம். கண்டந்திப்பிளி ரசம் வைத்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் மூலிகைகள், நிறைய மூலிகைகள் பாத்தீங்கன்னா முசுமுசுக்கை இருக்கு, அதுக்கப்புறம் முடக்கருத்தான் இருக்கு, ஆடாதொடை இருக்கு, செம்பருத்தி இருக்கு, புதினா. நீங்க ஏற்கனவே நிறைய பேரு கேக்குறது, இந்த புதினா டீ குடிக்கலாமா, செம்பருத்தை டீ குடிக்கலாமா, சிற்றரத்தையில டீ போட்டு குடிக்கலாம். சோ இது எல்லாத்தையுமே முறைப்படி ஒரு நாளைக்கு ஏதாவது ஒண்ணு சேர்த்துக்கிறது மூலமாக அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நம்மளால வந்து தொடர்ந்து தக்க வச்சுக்க முடியும். நம்மளும் வந்து இந்த மாதிரி கொரோனா தொற்றுல இருந்து நம்மள பாதுகாத்துக்க முடியும். அதுக்கு அளவுகள் ஏதாவது இருக்கா மேம்? இப்ப நீங்க புதினா டீன்னும் போதே நான் இதையே ஒரு வினாவா நான் வச்சிருந்தேன். இப்ப புதினா டீன்றது பாத்தீங்கன்னா ஒரு காமனா ஆயிடுச்சு. இப்ப பொதுவாவே பாத்தீங்கன்னா டீல வந்து பால்ல கலந்து சாப்பிடுறாங்க, தண்ணியிலையும் கலந்து கஷாயமா எடுத்துக்கிறாங்க. இது வந்து எது வந்து நல்லது? அதுவும் வயோதிக மக்களுக்கு இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு நாளைக்கு கண்டந்திப்பிளி ரசம், ஒரு நாளைக்கு வந்து இதுல சித்திரத்தை போட்டு கலந்து கொடுக்கறது, செம்பருத்தி பூ கலந்து கஷாயம் கொடுக்கறது, இதெல்லாம் எந்த அளவுக்கு? ஏன்னா அவங்க வந்து நம்ம முன்னாடி பேசினபடி பாத்தீங்கன்னா சில வியாதிகள்ல அவங்க உட்பட்டு இருக்கலாம். ஒண்ணு சக்கரை வியாதி, இல்லைன்னா வந்து ஹார்ட் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிற ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தினமும் ஒன்று, அளவு எந்த அளவு, ஒரு 4-5 இலை அப்படின்ற மாதிரி நான் கேட்க வரேன். அந்த மாதிரி கொடுத்தா போதுமா? ஏதாவது ஒண்ணு மட்டும் ஒரு நாளைக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஹெர்பல்ல வந்து மூலிகையில இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம் மட்டும் எடுத்துக்கிட்டா நல்லதா? எப்படி சொல்றீங்க? அதாவது இப்போ பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய அன்றாட உணவு பொருட்கள்ல வந்து நம்ம எல்லா வீட்லயுமே பாத்தீங்கன்னா ரசம் வைக்கிற பழக்கம் இருக்கு. அந்த ரசம் வைக்கிற பழக்கத்துல வந்து எல்லா நாளுமே நான் கண்டந்திப்பிளி ரசம் வைங்க அப்படின்னு சொல்றேன். இப்ப இயல்பாவே இன்னைக்கு ஒரு மிளகு ரசமா இருந்ததுன்னா நாளைக்கு அதை பூண்டு ரசமா ஆக்கலாம், அடுத்த நாள் வந்து அது ஜீரக ரசமா ஆக்கலாம், அடுத்த நாள் அதை கண்டந்திப்பிளி ரசமா இருக்கலாம், அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு எலுமிச்சம்பழ ரசமா இருக்கலாம். சோ நம்ம ரசத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை காக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு மூலிகைகளை சேர்த்துக்கும் போது ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும். அப்புறம் நீங்க சொன்ன புதினா டீ, இப்ப புதினா டீ குடிக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாளும் அத இயல்பை தாண்டிய ஒரு விஷயத்த சித்த மருத்துவம் வலியுறுத்துறதே இல்லை. இப்ப நீங்க புதினா டீயோ சிற்றரத்தை டீயோ வாரம் 1 முறையோ 2 முறையோ உங்களுடைய இயல்பை மாற்றாதீர்கள். அதே மாதிரி இந்த டீயா போடுறது எல்லாத்துலயுமே வெள்ளை சர்க்கரையை தவிர்த்துட்டு, முடிந்த வரைக்கும் சர்க்கரை நோயாளிகளாக இல்லாத பட்சத்துல வெள்ளை சர்க்கரையை தவிர்த்துட்டு நாட்டு சர்க்கரையோ தேனோ கலந்துக்கலாம். சர்க்கரை நோயாளியாக இருந்தாங்க அப்படின்ற பட்சத்துல சர்க்கரையை தவிர்த்துட்டு இத வந்து போட்டு குடிக்கிறது. அதே சமயத்துல பால் விடாத ஒரு டீ போட்டு குடிக்கிறதான் வந்து தேநீர் மாதிரி அழுந்ததான் வந்து சித்த மருத்துவம் வலியுறுத்துது. நான் ஏற்கனவே நீங்க இதை சொன்னீங்களே, ஆனா வந்து தூக்கமின்மைக்கு வந்து நடுல இரவுல தூங்க போறதுக்கு முன்னாடி பால் குடிக்க சொன்னீங்களே அப்படின்னா, அது வந்து முழுக்க தூங்க போறதுக்கு முன்னாடி எடுக்கக்கூடிய பால் வந்து சித்த மருத்துவத்துல சொல்லப்பட்டிருக்கு. 2வது, அந்த பாலை தூங்க போறதுக்கு முன்னாடி எடுத்துக்கும் போது அது தூக்கத்தை இன்டியூஸ் பண்ணக்கூடிய, அதாவது நமக்குடைய இயல்பான தூக்கத்தை வந்து செக்ரீட் பண்ணக்கூடிய அந்த ஹார்மோனை வந்து நல்லா வேலை செய்ய சொல்லும். அதுக்காக தான் அந்த 50 மில்லி பால் சொன்னமே ஒழிய, மத்தபடி நீங்க அருந்தக்கூடிய இந்த தேநீர்கள்ல வந்து பால் சேர்க்காம அதை தேநீரா போட்டு சாப்பிடுறதான் வந்து சித்த மருத்துவம் வலியுறுத்துது மேடம். ஓகே மேடம். இப்ப நீங்க அளவு கேட்டீங்க, எவ்வளவு குடிக்கலாம்? 30 ml இருந்து 50 ml போதுமானது, அதை தாண்டி தேவையில்லை. இப்ப ஒரு முசுமுசுக்கை அடையோ இல்ல முசுமுசுக்கையோ இல்ல முடக்கருத்தானோ இதெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா அதை டீயா தான் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. நீங்க அன்றாட உணவுகள்ல வந்து ஒரு இட்லியாவோ தோசையாவோ பண்ணும் போது இந்த இலைகளை வந்து கழுவி சேர்த்து அரைச்சு சேர்க்கலாம். ஒரு முசுமுசுக்கை அடையோ முடக்கருத்தானரையோ நம்ம அன்றாட உணவுகள்ல செய்யற பழக்கம் இருக்கு. பிரண்டைய துவையலா அரைச்சு சாப்பிடுற பழக்கமோ இல்ல ஒரு வத்த குழம்பு மாதிரி பண்ணி சாப்பிடுற பழக்கமோ வந்து இன்னைக்கும் நிறைய கிராமங்கள்ல நம்மளால வந்து பார்க்க முடியுது. அந்த மாதிரி உணவுப் பொருட்களா எடுத்துக்கும் போது அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மிகச்சரியான முறையில வந்து அதாவது தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. ஓகே மேடம். மேம், இதுவரை வந்து நீங்க நிறைய விஷயங்கள், அதாவது ஒரு மன அழுத்தம், மன ரீதியான பிரச்சனைகள்ல இருந்து தூக்கமின்மை, உடல் சோர்வு, அப்புறம் மற்ற விஷயங்களை பத்தியும் மிக தெளிவா எடுத்துரைத்தீங்க மேம். இது வந்து நல்ல ஒரு பதிவா போய் வயோதிக மக்களிடையே சேரும் என்ற நம்பிக்கை இருக்கு. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போது இறுதியா ஒரே ஒரு கேள்வி,
இதுவும் வந்து வயோதிக மக்களுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு கேள்விதான். ஆனா வந்து அடிக்கடி, அதாவது தினமும் சாப்பிடும் போது அதை யோசிப்பாங்க. அதாவது இந்த நீர் சத்து உள்ள காய்கறிகள் சாப்பிடலாமா? இது ஒரு இறுதியான கேள்வி மேம் இது. நீர் சத்து உள்ள காய்கறி சாப்பிடலாமா, இல்ல அப்படி வெறும் கேரட், பீன்ஸ், இது பீட்ரூட் இதை தவிர்த்து வந்து அவங்களால நீர்க்காய் உள்ள உணவுகள், காய்கறிகள் வந்து எங்களால எடுத்துக்க முடியாது, எடுத்துக்க கூடாதுன்றாங்க. அப்படி எடுத்துக்கிட்டா சளி பிடிச்சிரும், உடனே வந்து தலை பாரமாகும் அப்படின்றாங்க. சோ இது வந்து இது எந்த அளவுக்கு உண்மை? வயோதிக மக்களுக்கு அப்ப நீர்க்காயை தவிர்க்கணும்னா அதை சார்ந்த உணவுகள் வந்து வேற ஏதாவது கண்டிப்பா எடுத்தாகணும் இல்லைங்களா? ஏன்னா அந்த நம்ம பாடியில இருக்கிற அந்த ஃப்ளூயிட் டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்றது எல்லாத்துக்குமே, சூடுன்றோம், குளுமன்றோம், இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றதுக்கு தான் எல்லா காய்கறியும் நம்ம எடுத்துக்கிறோம்னு ஃபுட் குரூப்ஸ் சொல்றோம் நம்ம ஆங்கிலத்துல. அத பத்தின ஒரு விஷயம் மட்டும் நீங்க இறுதியா சொல்லி முடிச்சுக்கலாம் மேடம், சொல்லுங்க. அதாவது வந்து இப்ப நீங்க சொன்னீங்களா, நீங்க சொன்ன அந்த வார்த்தையில இருக்க அதை நான் வந்து ரொம்ப கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த காய் எனக்கு சூடு, இந்த காய் எனக்கு குளுமை, அதை நான் வந்து முழுக்க ஒத்துக்கிறேன். ஏன்னா சித்த மருத்துவம் அதுதான் சொல்லுது. ஒரு சித்த மருத்துவம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படிங்கிறது அறுசுவையினுடைய அடிப்படையில தான் பேசப்படுகிறது. அதுவே அதனுடைய அடிப்படை தான். அப்படி இருக்கும்போது ஒரு 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 காய்கறிகளை, அதாவது நீர்ச்சத்து உள்ள காய்கறிகளை வந்து இது வந்து எனக்கு குளுமை, இது எடுத்துக்காது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறத நாங்களும் வந்து சித்த மருத்துவமும் அதை சொல்லுது. ஆனா அதை நமக்கு ஒத்துக்காது அப்படின்னு நினைக்கக்கூடிய நமக்கு ஒத்துக்காது அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த காய்கறிகளினுடைய தன்மையை மாத்துறதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, திரித்தோட சமப்பொருட்களை சேர்த்து சமைக்கிறது. உதாரணமா நான் அன்னைக்கு அந்த 8 பொருள் சொன்னேன். திரித்தோட சமப்பொருட்கள்ங்கிறது நம்மளுடைய அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய அதே ஏலக்காய், சுக்கு, அதுக்கப்புறமா வந்து மிளகு, பூண்டு, பெருங்காயம், மிளகு, சீரகம், இந்த 8 தான். அப்போ நீங்க இந்த மாதிரி எனக்கு இது ஒத்துக்கொள்ளாது அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த உதாரணத்துக்கு தான் நான் வெண்டைக்காய சொன்னேன். அப்போ உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பீர்க்கங்காயை வச்சு ஒரு சாம்பார் செய்யறாங்க அப்படின்னா அந்த பீர்க்கங்காயில நீங்க மிளகும் பிளஸ் மஞ்சளும் சேர்த்து பெருங்காயம் தாளிச்சு கொட்டும் போது அந்த பீர்க்கங்காயில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் எல்லாமே போயிடும். நம்பர் 1 அது. இன்னொரு விஷயம், இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரியான மருந்துகள், அதாவது நாள் ஒழுக்கம், கால ஒழுக்கம் அப்படின்னு சித்த மருத்துவம் சொல்லும். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், செய்யக்கூடாது, ஒவ்வொரு காலத்துக்கும் என்ன செய்யணும், செய்யக்கூடாது. அந்த மாதிரி இப்ப இருக்கக்கூடிய வந்து மிகுந்த மழைக்காலம், இந்த சமயத்துல எந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதையும் சித்த மருத்துவம் வலியுறுத்துது. அப்போ உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இதை எடுத்துக்க முடியாது, ஆனால் உங்களுடைய உடல்நிலைக்கு அதை எடுத்துக்கிட்டாதான் நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது இந்த திரிதோட சமப்பொருட்கள் சொல்லக்கூடிய இந்த 8 சரக்குகள்ல எதையாவது ஒண்ணு உங்களுடைய, ஏன்னா நம்மளுடைய தாத்தா பாட்டிக்கு நம்ம சொல்லித்தரணும்னு அவசியம் இல்ல, அவங்கள அளவுக்கு உணவை புரிஞ்சு வச்சிருக்கவங்களும் உணவை முறைப்படுத்துறதும் பதப்படுத்துறதும் ரொம்ப நல்லா செய்வாங்க. சோ இதுல இருக்கக்கூடிய இந்த மூலிகை சரக்குகளை வச்சு அவங்க அந்த சமையலை செஞ்சு சாப்பிடும் போது அவங்களுடைய ஜீரண சக்திக்கும் பிரச்சனை வரப்போறது கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி இது எனக்கு சளி பிடிச்சுக்கும், உடம்புக்கு ஒத்துக்காது அப்படிங்கிறதும் வராது. இதை தாண்டி அவங்க அன்றாட உணவுகள்ல இதெல்லாம் சேர்த்துட்டு இருந்தாங்கனாலே உடம்பு எப்பவும் வந்து ஆரோக்கியமா இருக்கும். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச். இந்த பதிவு, இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி நானும் வந்து நிறைய வயோதிக மக்களை சந்திச்சுன்னா எங்க வீட்லயும் நிறைய பேர் இருக்காங்க. சோ அவங்கள கேட்கும் போது நிறைய விஷயங்கள், இப்ப அதையும் வந்து இப்ப நீங்க கொடுத்த விஷயங்கள் எல்லாமே அந்த பேசிக்ன்றதை தாண்டி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. சோ இது வந்து மிக அருமையா இருந்தது மேம், ரொம்ப அருமையான ஒரு பதிவு. அவங்களுக்கு முழுக்க, அதாவது ஒரு 100% அதுல எந்த ஒரு இதுவுமே தாக்கமும் கிடையாது. 100% அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல் ஒரு மெசேஜா இருக்குன்ற நம்பிக்கையோட எங்க கல்லூரி மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி மேனேஜ்மெண்ட் சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி மேடம். நன்றி மேடம். உண்மையிலே இந்த மாதிரியான ஒரு நிலா பண்பலை மூலமாக சித்த மருத்துவத்தை பத்தின ஒரு கருத்துக்களையும் சித்த மருத்துவம் சார்ந்த விஷயங்களையும் வந்து உண்மையிலே பகிர்ந்துகிட்டதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். இதே சமயத்துல வந்து நான் இன்னும் வலியுறுத்தி சொல்ல வர்றது என்னன்னா,
அன்றாட உணவுகள்ல இருக்கக்கூடியதை வந்து முறைப்படி பயன்படுத்தினாலே நம்ம நோயின்றி வாழலாம். மேலும் வந்து ஒரு தகவலை மட்டும் இங்க பதிவு பண்ணி முடிக்கணும்னு நினைக்கிறேன். மண்டல சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையம் வந்து குயவர்பாளையம் புதுச்சேரியில இருக்கு. அங்க வந்துட்டு ஒவ்வொரு வாரமும் பிரதி செவ்வாய்க்கிழமை அன்று வந்து ஜீரியாட்ரிக் ஓபிடி, அது வந்து எக்ஸ்க்ளூசிவா முதியோர்களுக்கான ஒரு ஓபிடியாவே, அதாவது அன்னைக்கு வந்து வெறும் 60 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்களை மட்டும்தான் பாக்குறோம். அன்னைக்கு அவங்களுக்கான எல்லா விதமான ரத்த பரிசோதனை எல்லாமே வந்து இசிஜில இருந்து எல்லாமே அவங்களுக்கு வந்து முழுக்க இலவசமாக செய்யப்படுகிறது. மேலும் வந்து மருந்துகளும் பாத்தீங்க அப்படின்னா வந்து 15 நாட்களுக்கான மருந்துகள் கொடுக்கப்பட்டு வந்தது. இப்போ இந்த கோவிட் நோய் தொற்று காலமா இருக்கிறதுனால 1 மாதத்திற்கான மருந்துகளும் இலவசமா வழங்கப்பட்டு, அதே சமயத்துல அவங்களுக்கு இலவச மருத்துவ ஆலோசனை, இலவச ரத்த பரிசோதனை எல்லாமே பண்றோம். சோ எந்த இத கவனிச்சிட்டு இருக்க கேட்டுட்டு இருக்க முதியோர்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வேண்டுகோள், நீங்க எந்த சமயத்துல இருந்தாலும் நீங்க தாராளமா மண்டல சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தின்ல செவ்வாய்க்கிழமைகளை அணுகினீங்கன்னா உங்களுக்கான மத்த நாட்களையும் நீங்க வரலாம். ஆனா செவ்வாய்க்கிழமை வந்து எக்ஸ்க்ளூசிவா வந்து முதியோர்களுக்கான ஒரு ஓபிடியா தான் இத்தனை வருடங்களாக நாங்க வந்து நடத்திட்டு இருக்கோம். இதை வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறதுதான் வந்து எங்களுடைய ஆசையும் கூட. உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு, அதே சமயத்துல வந்து சித்த மருத்துவ திருநாளினுடைய நல்வாழ்த்துக்கள். நன்றி மேடம். நன்றி மேடம்.